மாணவர்களே, நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்புல நம்ம ஒரு நாடகத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? போன வகுப்புல வந்து அறிவுசால் ஔவையார் அப்படின்றதுல 2 காட்சியை பத்தி நான் உங்களுக்கு வகுப்புல சொல்லி கொடுத்தேன். அடுத்து இன்னொரு 2 காட்சியை பத்தி நம்ம இந்த வகுப்புல பார்க்கலாம். பாருங்க, காட்சி 3 நம்ம வந்து அந்த முதல் காட்சியிலையும் 2வது காட்சியிலையும் வந்து ஔவையார் அதுக்கப்புறம் அதியமான் அவங்கள பத்தின செய்திகளை பார்த்தோம். ஔவையாருக்கு வந்து அதியமான் என்ன பண்ணாரு? ஒரு அரிய நெல்லிக்கனிய அவரே அந்த மரத்துல ஏறி அதை பறிச்சு கொண்டு வந்து ஔவையாருக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்றவங்க நீண்ட நாள் இளமையாவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க? நீண்ட நாள் நோய் நொடி இல்லாம இளமையா நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன அந்த அரிய நெல்லிக்கனியை கொடுத்தாரு. அது அந்த ஔவையார் விட்டுட்டப்பறம் என்ன சொன்னாங்க? இந்த இது இப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன சொன்னாருன்னா, அதியமான்ட்டு நீங்க இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுருக்கலாம்ல, மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க, எதுக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து, அரச நான் இல்லைன்னா இன்னொருத்தர் யாராவது வந்து மக்களுக்கு அரசாண்டு மக்களை பாதுகாப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தமிழ் மூதறிஞரான நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா இந்த தமிழுக்கு வந்து வளர்ச்சி இல்லாம போயிடும். அதனால வந்து இந்த கனியை நீங்க சாப்பிட்றது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தொண்டைமானோ அதியமானோ அண்ணன் தம்பி இல்லைங்களா? அவங்க வந்து இந்த தொண்டைமான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அதியமான் அவங்களோட இதுக்கு வந்து போர் புரிய வந்திருக்காரு. அது வந்து ஒற்றர்கள் மூலியமா அந்த செய்தி வந்து இவருக்கு வருது. அதனால வந்து இவர் என்ன பண்றாரு? கலக்கமா இருக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி அதை நினைச்சு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப ஔவையார் வந்து கேட்கிறாங்க, ஏன் வந்து நீ எப்பயுமே இது மாதிரி வருத்தப்படவே மாட்ட, எதனால வருத்தமா இருக்குன்னு கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி வந்து பகைவர் வந்து நம்ம நாட்டு மேல போர் தொடுக்க வராரு தொண்டைமான் அப்படின்னு. அதனால நீ வந்து போரை கண்டு அஞ்சுறதும் கிடையாது. ஏன் நீ இவ்வளவு கவலைப்படுறன்னா, நான் வந்து போரை கண்டு அஞ்சுறது இல்லை. ஆனா வந்து இந்த போர்னால நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, போர் முடியறதுக்குள்ள நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க இல்லைங்களா? அவங்க குடும்பம் வந்து அண்ணனை இழக்குது, தம்பியை இழக்குது, அதுக்கப்புறம் அப்பாவை இழக்குது, கணவனை இழக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் இழக்குறாங்க. அவங்க இழந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஔவையார் என்ன சொல்றாங்க, நான் வந்து உங்களோட இந்த போர் வந்து நடைபெற்ற வந்து நிறைய சேதம் ஏற்படுது இல்லையா? அதை தடுக்கிறதுக்காக நான் வந்து தொண்டைமான்கிட்ட போய் நான் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஔவையார் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொண்டைமான் அரண்மனை நோக்கி போறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. இடம் காட்சி 2 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி 3 தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர் இவங்கெல்லாம் அதுல வந்து இருக்காங்க. தொண்டைமான் வந்து தொண்டைமான் இருக்கிற வந்து படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்றாங்க? தொண்டைமான் அந்த அரசர்கிட்ட வந்து அந்த படைத்தலைவர் வந்து சொல்றாரு, நமது வந்து இந்த போர் படை வந்து நமது ஆயத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே படைத்தலைவர், படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர், போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாக உள்ளன அரசே அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமான் வந்து அந்த அந்த தளபதி கிட்ட கேட்கிறாரு, நம்ம படையெல்லாம் ஆயத்தமா இருக்கா அப்படின்னா இவர் படைத்தலைவர் தளபதி சொல்றாரு, ஆமா நம்ம படைத்தலைவர் எல்லாமே நல்லா ஆயத்தமா தயார் நிலையில இருக்கு, சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே தொண்டைமான் சொல்றாரு, மகிழ்ச்சி, நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். நம்ம படையில இருக்கிற அந்த மக்கள் அந்த இருக்கிற அந்த போர் படையை கண்டு அந்த நம்ம நிறைய பேர் போர் புரிய இருக்கிறாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு அந்த அதியமான் வந்து அதிர்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. படைத்தலைவர், அதியமான் இப்போதே அதிர்ந்து தான் போயிருக்கிறார் அரசே, அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். உடனே படைத்தலைவர் சொல்றாரு, அதியமான் இப்பயே கலக்கமா தான் இருக்காரு, இப்பயே அதிர்ச்சி ஆயிட்டாரு, அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புலவரை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. தொண்டைமான், என்ன அதியமான் தூது அனுப்பியுள்ளானா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. படைத்தலைவர், ஆம் அரசே, சற்று முன் தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாரா? சற்று முன்னாடிதான் நமக்கு தூது வந்துச்சு. அங்கங்க வந்து அந்தந்த நாட்டுல வந்து அந்த என்னென்ன நடக்குது, மற்ற நாட்டுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத அங்கங்க வச்சிருப்பாங்க, தூதுவர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அதியமான் அரண்மனையில இருந்து ஔவையார் வராங்க சமாதானம் பேச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டைமான், வரட்டும் அஞ்சியிடமிருந்து தூது வரும். அவ்வை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சு ஓட போகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சினா பயந்து அப்படின்றாரு. பயப்பட்டு அவர் தூது அனுப்பியிருக்காரு. நம்ம படையை பார்த்துட்டு நம்ம படை பழத்தை பார்த்துட்டு ஔவையாருமே என்ன பண்ணுவாரு? பயந்து போறாரு பாருங்கன்னு சொல்றாரு. படைத்தலைவர், அதோ ஔவையாரே வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஔவையார் வருகிறார். தொண்டைமான், போரை நிறுத்த வந்திருக்கும் அவையே வருக வருக. எல்லா புலவர்களா பார்த்தா வரவேற்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தொண்டைமான் சொல்றாரு, போரை நிறுத்த வந்திருக்கும் அவையே வருக வருக, புலவரே வருகன்னு சொல்றாங்க. ஔவையார், தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறது. தொண்டைமான் வரவேற்கிறத பார்த்தோன்னா ஔவையார் என்ன சொல்றாங்க, நீ என் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு
தொண்டைமான், என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா, தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க என்னோட பகைவனோட நாட்டில இருந்து வந்திருந்தாலும் நீங்க தமிழ் புலவர் இல்லையா, அதனால எனக்கு உங்களோட வருகை மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார், நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீயும் தமிழ் மேல அன்பு இருக்கிறவன் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாங்க ஔவையார். தொண்டைமான், அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல கொட்டிலை பார்த்து வரலாம் பாருங்கள். படைக்கல கொட்டில்னா என்ன, எல்லா போருக்கு தயாரா இருக்கிற யானைப்படை, சேனைப்படை, வீரர் படை எல்லாமே அங்க தயாரா இருக்கும். அந்த படைக்கல கொட்டில்னா அது தங்குற இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு கூட்டிட்டு போறாரு. ஔவையார், போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன், நாங்க எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க, அங்க நிறைய போர்க்கருவி எல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. தொண்டைமான், எத்துணை பெரிய படைவலிமையுடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோத போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாவா? எத்தனை பெரிய அந்த படை பலம் இருக்கக்கூடிய அரசரோட உங்க அதியமான் மோத போறான் அப்படின்றத நீங்க பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஔவையார், அதையும் தான் பார்ப்போம் வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போற 2 பேரும் போறாங்க. அடுத்து வந்து காட்சி 4 பாருங்க. தொண்டைமானின் படைக்கல கொட்டில். நாடக மாந்தர்கள் யார் யார் அப்படின்னா தொண்டைமான், ஔவையார் 2 பேரும் போறாங்க. தொண்டைமான் சொல்றாரு, என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே, இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். என்னுடைய படைக்கல கொட்டில பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டில பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஔவையார், ஆமா, வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு புலவர் வந்து அடிக்கிட்டே போறாங்க ஔவையார். ஆமா பாருங்க, நீ வச்சிருக்கிற இந்த கொட்டில பாருங்க, அம்பு இருக்கு, வேல் இருக்கு, வில் இருக்கு, ஈட்டி இருக்கு, வாள் இருக்கு, கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகையா வச்சிருக்க, ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை, அதே மாதிரி எண்ணிக்கையும் நிறைய வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமான், பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஔவையார், ஆமா, கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூச பெற்று மாலையும் மயில் தொகைகளும் அணிவிக்கப்பட்டு எளிதாக காட்சியளிக்கின்றன. எல்லா கருவியும் எப்படி இருக்கு, எல்லாம் புதுசா செஞ்சு அப்படியே புத்தம் புதுசா அதுல என்ன பூசிருக்காங்களாம், நெய் பூசப்பட்டு, எல்லா கருவிகளும் நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தொகைகளும், அதுக்கு வந்து மாலை போட்டு மயில் தொகையெல்லாம் வச்சு பூஜை பண்ணின மாதிரி அணிவிக்கப்பட்டு எளிதா காணப்படுது. அதை வச்சிருக்கிற அழகே பார்க்கறப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமான், உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன், உங்கள் அதியமானோட படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஔவையார், அதை ஏன் கேட்கிறார், இவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதிக்கரைகளுடனும் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உடைக்களத்திலிருந்து கிடைக்கின்றன. இந்த அதியமான் என்ன பண்றாரு, அடிக்கடி போர் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உன்னோட இதுல கொட்டில இருக்கிற மாதிரி எதுவுமே புதுசாலாம் அங்க இல்ல, எல்லாமே போர் புரிஞ்சு என்ன பண்ணுது, அந்த வேல், வாள், வில் அது எல்லாமே குருதினா ரத்தக்கரை படிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த, அந்த உடலை தொலைச்சதுனால வர ரத்தம் குருதி இருக்கு இல்லையா, அந்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்து, இப்ப வேல் வாள்ல சண்டை போடுறப்ப அந்த நுனி உடைஞ்சிரும் இல்லையா, அந்த நுனி வந்து ஒடிந்தும் கூர் மழுகியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன. கொல்லப்பட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உலைக்களத்துல இது வந்து கிடக்குது எல்லா கருவிகளும் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது. அதை கேட்டோன்னே என்ன பொழுதுக்கு ஒரு போர் புரிஞ்சு அந்த கருவிகள் எல்லாம் அந்த உலைக்களத்துல இருக்கு அப்படின்னா கொல்லப்பட்டியில இருக்குன்னு சொன்னா நம்மளது வந்து புதுசு, அதிகமா போர் புரியாததுனாலதானே நம்மளது இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முகம் அப்படியே சுருங்குது, வாட்டமா ஆகுது. ஔவையார், தொண்டைமானி, ஏன் உன் முகம் மாறிவிட்டது, ஏன் உன் முகம் மாறிவிட்டதுன்னு கேட்கிறாங்க. தொண்டைமான், உங்கள் சொற்கள் என்னை குழப்பி விட்டன. நீங்க சொன்ன சொல் வந்து என்ன குழப்பிடுச்சு அப்படிங்கிறாரு. ஔவையார், என்ன குழப்பம் அப்படின்னு கேட்கிறாங்க. தொண்டைமான், என் படைக்கருவிகள் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. என்னோட படைக்கருவிகளை நீங்க பார்த்த உடனே அழகா நேர்த்தியா அடுக்கி வச்சிருக்கிறதையும் அதை நீங்க பாராட்டி சொன்னீங்க, அப்ப என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. ஔவையார், உண்மைதான், உனது படைக்கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. ஆமா, உன்னோட படைக்கருவிகள் எல்லாமே அப்படியே புது மெருகு குறையாம அப்படியே இருக்கு, புத்தம் புதுசா இருக்கு, உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமான், அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்தி தான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அடுத்ததான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த செய்தி தான் என்ன சிந்திக்க வச்சது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று கூறினீர்கள். அதியமான் அடிக்கடி போர் புரியறதுனால அவரோட படைக்கருவிகள்லாம் வளைஞ்சும் நெளிஞ்சும் கிடக்குதுன்னு சொன்னீங்க. அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வச்சது அப்படின்னு தொண்டைமான் சொல்றாரு ஔவையார் கிட்ட.
இருந்தது. நான் இது வரைக்கும் போர்க்களத்துக்கு அதிகமா போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அதியமான் என்ன பண்ணிருக்கான்? நிறைய போர் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கான். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அவனோட போர் புரியறப்ப நிறைய அழிவு வரும் இல்லையா, நிறைய சேதம், மக்கள் சேதம், மக்களோட உயிர் போகும், அப்புறம் யானை சேனை இதெல்லாமே நிறைய உயிர் எடுக்கும் இல்லையா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஔவையார், அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். அருமை அருமை, நான் சொன்னதோட உட்பொருளை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றாங்க. தொண்டைமானின் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். என் கண்களை திறந்த தாயே, நீங்க போர் வேண்டாம்னு சொல்லிட்டு அதியமானிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஔவையார், மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே. ஔவையார் என்ன பண்றாரு? ஒரு நிறைய சேதங்கள், உயிர் சேதம் ஆகட்டும், அது பொருட்சேதம், அதுக்கப்புறம் வந்து மக்கள் சேதம், இது எல்லாத்தையுமே தடுத்து அந்த மகிழ்ச்சியில என்ன சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷம், நான் மிக்க மகிழ்ச்சி தொண்டைமானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறே கூறிவிடுகிறேன். நான் போய் அதியமான்ட்ட அப்படியே சொல்லிடுறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். போரில்லாத மகிழ்ச்சியில இந்த உலகம் வந்து சந்தோஷப்படட்டும். திளைக்கட்டும்னா என்ன? சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையை விட்டு அவங்க போயிட்டு அதியமான்ட்ட சொல்ல போறாங்க. ஔவையார் விடை பெற்று செல்கிறார். ஔவையார் வந்து விடை பெற்றுட்டு எங்க போறாங்க? தொண்டைமான்ட்ட போய் தொண்டைமான்ட்ட கேட்ட அந்த செய்தியை போய் அதியமான்ட்ட போர் இல்ல, போர் வேண்டாம்னு சொல்லிட்டான் தொண்டைமான் அப்படின்ற அந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக அங்க போனாங்க அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு போரை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா ஔவையாருக்கு சேரும். அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அறிவுசார் ஔவையார், அறிவுசார் ஔவையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஔவையாரோட பாடல் பாருங்க. இவ்வே பீடி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்ளுரை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோவான் வைந்துதி வேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொட்டிலுக்கு வந்து தொண்டைமான் வந்து அவன் கொட்டில காட்டிட்டு போய் காட்டுறான் இல்லையா, ஔவையாரை கூட்டிட்டு போய் அந்த கொட்டில வந்து அந்த படைக்கருவிகள்லாம் எப்படி இருக்கு, நேர்த்தியா அடுக்கி வச்சிருக்கு, புதுசா இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறப்ப அந்த ஔவையார் வந்து அதியமான்கிட்ட எப்படி இருக்கு கருவிகள், அந்த படைக்கருவிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அவன் அதியமான் அடிக்கடி போர் புரியுறதுனால அந்த உயிர்களை வந்து குத்தி கிழிச்சு அந்த குருதியெல்லாம் படிஞ்சு அதில் கிடக்கும். அந்த வில் வேர்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அடிக்கடி சண்டை போட்டு அந்த நுனி என்ன பண்ணிருச்சான், மழுங்கினதுனால அந்த கொல்லப்பட்ட அந்த பட்டறையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பாடல எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அறிவுசார் ஔவையார் பகுதி. இதை நீங்க நல்லா இந்த நாடகத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இதுல வந்து அதியமான் பத்தின செய்திகள், அப்புறம் தொண்டைமான், அதுக்கப்புறம் வந்து ஔவையார் பத்தின செய்திகள் சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு போரை தடுத்து நிறுத்தின பெருமை ஔவையாருக்கு சாரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அறிவுசால் என்னும் நாடகத்தை வகுப்பில் நடித்து காட்டுங்க. சங்ககால பெண் புலவர்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது மட்டும் வந்து கேள்வியா கொடுத்துருக்காங்க. இதுல நான் வந்து என்னென்ன கேள்வி அனுப்புறேனோ அதுக்கு மட்டும் நீங்க விடை எழுதி அனுப்பிச்சா போதும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம இப்ப 7 தானே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து நம்ம பாடல் பார்த்துட்டோம், செயல் பகுதி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் உரைநடை பார்த்தோம், இப்போ ஒரு நாடகம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் ஒன்று இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு இதை சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. இப்போ வந்து இலக்கணத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும், வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வல்லினம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். சரியா, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 இருக்கு இல்லையா, அதுல பாருங்க வல்லினம் வந்து கசட தவற, கசட தவற. அதுக்கப்புறம் மெல்லினம் வந்து ஞஞன நமன, ஞஞன நமன. இடையின சொற்கள் வந்து எரள வளல, எரள வளல, இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 18 எழுத்துக்கள் இருக்கியா, அந்த 18ஐயும் வந்து இவங்க 6 பிரிச்சிருக்காங்க. அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து புள்ளி வச்ச எழுத்துல நம்ம மெய்யெழுத்து படிப்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த புள்ளி வச்சா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து வல்லினமை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மெல்லினம்னா இங்கு, இங்கு, இந்த, இந்த, இம், இன் அப்படி வந்துச்சுன்னா மெல்லினமை அப்படின்னு சொல்லணும். அடுத்து இடையினத்துல இ, இர், இல், யு, இல், இல் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து இடையினமை அப்படின்னு சொல்லணும். இது வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். அதை நீங்க அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்படி ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இதை நம்ம மறுபடியும் படிச்சு பார்க்கறப்ப இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஒரு ஓசை
இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அல்லவா. இப்ப நம்ம படிக்கிறப்ப கதையை படித்தேன், எழுதி கொண்டேன் அப்படிங்கிறப்ப என்ன வருதுன்னா இவற்றை இயல்பாக படிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு ஓசை குறையுது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், அதுல வந்து என்ன பண்ணணும், இப்பு. இந்த இப்புல வந்து எங்க இருக்கு இப்பு, அந்த இப்பு வல்லின மெய் இருக்குது. இந்த வல்லின எழுத்து இருக்கு இல்லையா பா, அது புள்ளி வச்சோம்னா வல்லின மெய், அந்த இப்பு சேர்த்தோம்னா கதையை படித்தேன் அப்படிங்கிறப்ப அது ஒரு படிக்கிறப்ப ஒரு நல்லா நிறைவு பெற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும், இந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும், அந்த வல்லினம் மிகு இடங்களுக்கு நாம அந்த ஒற்று போட்டு எழுதணும், அந்த மெய்யெழுத்து போட்டு எழுதணும்னு சொல்றாங்க. இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா. மேலும் நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகியவை வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால், இந்த வல்லின எழுத்து இல்லையா, இந்த கா, சா, தா, பா இந்த 4 எழுத்து மட்டும், கா, சா, தா, பா இந்த 4 எழுத்து ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இந்த 4 எழுத்து வந்து ஒரு வார்த்தை முடிவுல அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறப்ப வந்துச்சுன்னா கா, சா, தா, பா இந்த 4 எழுத்து வரப்ப அதுக்கு நம்ம அந்த முதல் வார்த்தைக்கு நம்ம என்ன சேர்க்கணுமா, அந்த வல்லின மெய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வல்லின மிகல். பாருங்க, இப்ப ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இது வல்லின மிகல், வல்லின மிகல் எனப்படும். சரியா, எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை. இதுலயே பாருங்க, சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்கள்ல அந்த வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லினமை மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வல்லினம் மிகாமையே வரும், அதை வந்து வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வல்லினம் மிகும் இடங்கள் எது, வல்லினம் மிகா இடங்கள் எது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து வல்லினம் மிகல், வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது அந்த வரையறை, அதை நீங்க படிச்சுக்கணும். அடுத்து வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லின மிகுதலும் மிகாமையும் உதவுகிறது. இந்த வல்லின மிகுமையும் சரி வல்லின மிகாமலும் சரி எதுக்கு உதவுதுன்னா, நாம இப்ப வல்லின மெய்களை சேர்த்து படிக்கிறப்ப அது எளிமையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாது, செய்திகளில் வந்து கருத்து பிழையோ, அந்த செய்தி நம்ம சொல்றப்ப அதுல வர கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வல்லின மிகும் சொற்களும் மிகா சொற்களும் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்றாங்க. பாருங்க, மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம், மண்வெட்டி கொண்டு வா, அந்த இக்கு அந்த வல்லின மெய் அந்த சேர்த்து எழுதுனா கரெக்டா இருக்கும். இவற்றின் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம், மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண் வெட்டி கொண்டு வா இக்கு சேர்த்து எழுதுறப்ப ஒரு பொருள் தருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படிங்கிறதும் முதல் தொடர் என்ன சொல்றதுன்னா மண் வெட்டியை எடுத்து வா அப்படிங்கிறது சொல்லுது அப்படின்றாங்க. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லின மிகுதல் உதவுகிறது. இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பொருள் படிக்கிறப்ப தெளிவா நமக்கு புரியறதுக்கு இந்த வல்லின மிகு எழுத்துக்கள் பயன்படுதுன்னு சொல்றாங்க. வல்லின மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இப்ப வல்லினமை வரக்கூடிய இடத்துல நம்ம அதை போடாம எழுதுறதும் அது போடாம எழுதக்கூடிய இடத்துல நம்ம போட்டு எழுதுறது தவறு அப்படின்னு சொல்றாங்க. இதனை சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை என குறிப்பிடுவர். இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை. இப்ப இந்த கா, சா, தா, பா 4 இடத்துலயும் வந்து அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், அதனுடைய ஒற்று அந்த மெய் போடணும் இல்லையா, வல்லினமை போடணும் இல்லையா, அந்த மாதிரி அதை வரக்கூடிய இடத்துல போட்டு கண்டிப்பா எழுதணும். அது போடக்கூடிய இடத்துல நம்ம போட்டுட்டு போட வேண்டிய இடத்துல போடாம இருக்கிறோம் இல்லையா, அதை வந்து சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. சரிங்களா, இது வந்து இதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டியது. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த அங்க அங்க அந்த சொல்லுவோம் இல்லையா, அக்ரிணியில சொல்றப்ப அந்த இந்த அந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சுட்டி காமிக்கிறதுனால சுட்டு திரிவு. அந்த பையன், இந்த மரம் அப்படி சுட்டி காமிக்கிறதுனால அது சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றோம்.
இந்த கவிதை, அந்த பக்கம் இந்த கவிதை, அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை, எந்த திசை எந்த சட்டை அப்படிங்கிற மாதிரி அதை அடுத்தும் வந்து அது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எங்கெல்லாம் வல்லினம் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பாகிய ஐ இருக்கு இல்லைங்களா, ஐ வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இருக்கு இல்லையா, அந்த வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் அந்த இடத்துல வரும். தலையை காட்டு, பாடத்தை படி, ஐ ஐ அப்படின்ற அந்த சவுண்ட் வருது இல்லையா, அந்த ஓசை அந்த இடத்துல வரும்ட்டாங்க. நான்காம் வேற்றுமை உருவாக்கிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அந்த நான்காம் வேற்றுமை உருவாக்கிய கூ வெளிப்படையாக வர இடத்துல அந்த வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இகரத்தில் கூடிய வினை எச்சங்களை அடுத்து வல்லின வகம். இகரத்தில் முடியக்கூடிய அந்த வினை எச்சங்களை பொறுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதிய, எழுதிய அப்படின்ற இடத்துல எழுதி பார்த்தாள், எழுதி பார்த்தாள், ஓடி கலைத்தான், எழுதி பார்த்தால் ஓடி கலைத்தான். இதெல்லாம் வந்து வினை எச்சம். எச்சம் அப்படின்னா முற்று பெறாம இருக்கிறது இல்லையா, ஒரு வார்த்தை முற்று பெறாம இருக்கிறது, அதை எச்சம்னு சொல்லுவோம். இது வினை எச்சம், அந்த செயல்ல வந்து முற்று பெறாம இருக்கிறது. அப்ப வந்து எழுதி பார்த்தான், ஓடி கலைத்தான், இதுல வந்து வல்லினம் மிகும். உகரத்தில் கூடிய வினையச்சங்களை வன் தொடர் குற்றியலமாக இருந்தால், வன் தொடர் குற்றியலகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றியலகமா இருந்தால் மட்டும்தான் அந்த வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டே படித்து பார்த்தார், பெற்றுக்கொண்டே படித்து பார்த்தார். அடுத்து எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சத்தினுடைய இறுதி எழுத்து கெட்டு வருவது என்னன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு செல்லா காசு, செல்லா காசு, எழுதா பாடல், எழுதா பாடல், இதெல்லாம் வந்து என்னன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்ச சொற்கள். அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை, இப்ப நம்ம ஒரு பொருளை வந்து சுட்டி காமிக்கிறப்ப அந்த மாதிரி அந்த ஓமை இது போல அது போல அந்த ஓம உருவு சொற்கள்லாம் மறைந்து வரும். இப்ப அந்த மாதிரி இவ செஞ்சான் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னு வச்சுங்களா, அதுதான் வந்து ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். மலர் பாதம், தாய் தமிழ், மலர் பாதம், தாய் தமிழ், அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, அந்த ஓமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவக சொற்கள், உருவகம்னா உருவகப்படுத்தி சொல்றது. கயல் விழி, மலர் விழி, அந்த மாதிரி மான் விழி, அந்த மாதிரி மான் போன்ற விழி இருக்கு, கண் இருக்கு. கையல்னா மீன், மீன் மாதிரி கண் இருக்கு, அந்த மாதிரி உருவகப்படுத்துது. சரியா? தேன் மலர், மதிமுகம், அந்த மாதிரி உருவகமா சொல்றது. அதுக்கெல்லாம் என்ன வரும்னு சொல்றாங்க, இந்த வல்லினம் வரும்னு சொல்றாங்க. தமிழ் தாய், வாய் பவளம், பவளம் மாதிரி வாய் இருந்துச்சு, உருவகப்படுத்துறது. எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்கள் மட்டும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர் அப்படின்னா என்னன்னா இந்த எண்கள், எண்ணு பெயர்ல 8, 10 அப்படிங்கிறதுக்கு மட்டும் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டாங்க. என்ன 8, 10 அப்படின்றப்ப 8 புத்தகம், 8 புத்தகம், 10 காசு, 8 புத்தகம் 10 காசு, அந்த நம்பர்ல அந்த எண்கள்ல அந்த 8, 10க்கு மட்டும் தான் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களில் அந்த வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், அந்த மாதிரி சொற்கள்லாம் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள் அப்படின்னா வடக்கு, கிழக்கு, மேற்கு, அது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படி 4 திசை இருக்கு இல்லையா, அந்த திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், வடக்கு தெரு, மேற்கு சுவர், தெற்கு பக்கம், அந்த மாதிரி அந்த கிழக்கு இந்த 4 திசைகளுக்குமே அந்த வல்லினம் மிகும்னு சொல்லிட்டாங்க. மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால், மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகர மெய்யில வர சொல்லிக்கிட்டையும் அந்த இது இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த வல்லினம் வந்துச்சுன்னா அந்த வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். மரம், மரம், வட்டம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மகர மெய் வந்துச்சுன்னா மரச்சட்டம், மரச்சட்டம், அதுக்கப்புறம் வட்டப்பாறை, வட்டம் அப்படிங்கிற இடத்துல வட்டப்பாறை அப்படின்னு வரும்னு சொல்லிட்டாங்க. மகர மெய் வர இடத்துல அந்த மெய்யை எடுத்துட்டு நம்ம இந்த வல்லின மெய் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை வல்லினம் இப்போ நம்ம பார்த்தது எதுல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிசை எண்ணில வந்து 10, 8 மட்டும் வரும். வன்தொடர் குற்றியலகரம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஓமை தொகை, உருவகம், இந்த மாதிரி கூ, 2ஆம் வேற்றுமை ஐ, அதுக்கப்புறம் 4ஆம் வேற்றுமை கூ, சுட்டு திரிவு, வினா திரிவு, இதுல எல்லாம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுல வந்து வல்லினம் மிகா இடங்கள்.
எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய்னா ஒரு பெயரை கூப்பிடுறது. தம்பி படித்தான், யானை விழுங்கியது, இதுல எல்லாம் வந்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இப்ப அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, அங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகுது இச்சு அது சென்றது, இது பெரியது அப்படிலாம் வராது. சரியா? அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, அந்த மாதிரி இது வந்து எழுவாய் சொற்கள். அதுக்கப்புறம் அது இது எது இவற்றெல்லாம் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்தும் வல்லினம் மிகாது. பெயரெச்சம், அதுக்கப்புறம் எதிர்மறை பெயரெச்சம் இவற்றை அடுத்து இது வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், எழுதிய பாடல், எழுதாத பாடல், இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வந்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பான ஐ இருக்கு இல்லையா, அது வந்து மறைந்து வரக்கூடிய இடங்களில இது வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை பறித்தேன், காய் தின்றேன், இலை பறித்தேன், காய் தின்றேன், இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாதுட்டாங்க. ஓரத்தில் முடியும் இணையச்சங்கள் மென்தொடர் குற்றியலவரமாகவோ இடைத்தொடர் குற்றியலவரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியக்கூடியது ஊ அப்படின்ற அந்த உகரத்தில் முடியக்கூடியது அந்த முடியும் இணையச்சங்கள் வந்து மென்தொடராகவோ இடைத்தொடராகவோ குற்றியலவரமாகவோ இருந்துச்சுன்னா இந்த வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், அங்கெல்லாம் வந்து வல்லினம் மிக இந்த சொற்கள் வராது, வல்லினம் மிகாது. தின்று பார்த்தான், தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், அந்த மாதிரி. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்படின்னு 3 காலங்கள் வரும் இல்லையா, ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறுகாய், அந்த வினைத்தொகை 3 காலத்துக்கு வரதுல இந்த இது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, உதாரணம் வந்து எழுது பொருள், எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள், சுடுசோறு, இதெல்லாம் வந்து உதாரணமா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம், வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அந்த வல்லினம் மிகக்கூடிய சொற்கள் அப்படி இப்படி எப்படி அப்படின்ற 3க்கு வல்லினம் மிகும். அதை தவிர்த்து அந்த டி படி அப்படின்னு முடியுது இல்லையா, அந்த மாதிரி இதுல எதுலையுமே வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார், எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார், இதெல்லாம் வந்து உதாரணமா சொல்லியிருக்காங்க. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை, என்னும்மை, அந்த மாதிரி உம்மை தொகையில வந்து எடுத்துக்காட்டு தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, அதோட சேர்ந்து வரும் இல்லையா, தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, அதோட இணை, அந்த இணையை சேர்த்து எழுதுறோம், அதுதான் உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இதை வந்து உதாரணமா சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணுமை, அந்த உம்மை தொகையில என்ன பண்ணாதான் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வல்லினம் மிகாதது எது அப்படின்னா உம்மை தொகை, வினை தொகை, அதுக்கப்புறம் அந்த அப்படி இப்படி எப்படி தவிர அந்த மற்றபடி பாடி அப்படின்னு வருது இல்லையா, அதுல மிகாது. அதுக்கப்புறம் பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வர இடத்துல வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் இணையச்சங்களை மென்தொடர் குற்றியலகுரமாகவோ இடைத்தொடர் குற்றியலகுரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன, மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு இதுல விளக்கமா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா அது வந்து அதனுடைய அர்த்தமும் புரியும். நீங்க படிக்க படிக்க அதனுடைய இந்த பெயர்ல வர அந்த இது அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நல்லா உங்களுக்கு மனசுல பதியும். சரிங்களா? இதுதான் இந்த வகுப்புக்கான இது. இதுல வந்து அந்த அதியமான், தொண்டைமான், அந்த ஔவையார், அதை பத்தின செய்திகளை கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அப்புறம் இலக்கணம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இது நீங்க எல்லாம் படிச்சுக்கோங்க. இதுல என்ன வீட்டு பாடம் அப்படிங்கிறத நான் இந்த வகுப்புக்கு அந்த வாரத்துல உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். நன்றி.